சேனலில் கேக் ரெசிபி அவனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கஸ்டர்ட் டூட்டி ஃப்ரூட்டி கேக்குங்க. குட்டீஸ்க்குலாம் கூட ரொம்ப பிடிக்கும். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஒரு பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். மைதா, கஸ்டர்ட் பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சர்க்கரை. ஒரு வாட்டி இதை கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் விடலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் கலந்து விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க, மொத்தமாக விட்டுறாதீங்க. தண்ணி அடிச்சுன்னா மறுபடியும் மாவு சேர்க்க வேண்டியது இருக்கும். இதை விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாவு இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கீழேருந்து நல்லா. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போடுறது வந்துட்டு கேக் உப்பி வரத்துக்காக. இன்னும் கொஞ்சம் இருக்கிற பாலையும் நம்ம சேர்த்துட்டோம். அது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வரணும். லம்சம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் ஹேண்ட் பீட்டர் இல்லைன்னா எலக்ட்ரிக் பீட்டரில் கூட அடித்து இது பண்ணிக்கலாம். பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் விஸ்கில் பண்ணுறேன். அது நல்லா கலந்து விட்டிங்கன்னா அங்கங்கே லம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் சுற்றி நல்லா கலந்து விடுங்கன்னு சொல்கிறது. இப்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். வெனிலா எசன்ஸ் விட்டுக்கலாம். வாசனைக்கு சூப்பராக இருக்கும். டூட்டி ஃப்ரூட்டி, இந்த மாதிரி உழைச்ச முந்திரி. இது கடையிலே விற்கிதுங்க. அப்படியே இந்த மாதிரி உழைச்சதை டேஸ்டியாக இருக்கும் கேக்கில் அது சாப்பிடும்போது. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. கேக் மோல்டில் எண்ணெய் தடவிக்கோங்க. பட்டர் கூட தடவலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தடவுறேன். சுற்றி எண்ணெய் தடவணுங்க. அப்போ தான் அந்த கேக் உப்பி வரும்போது ஒட்டாமல் வரும். பாருங்கள், நான் இந்த மாதிரி சுற்றி தடவிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி செய்யுங்க. இப்போது அந்த ரெடி பண்ண பேட்டரை அதில் ஃபில் பண்ணிடலாம். பேட்ரு வந்து ஃபுல்லாக ஊற்றாதீங்க. எப்போவுமே ஆஃப் ஊற்றுங்க. அப்போ தான் அந்த கேக் உப்பி வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா தட்டி விடுங்க. எங்கேனாச்சும் கேப் இருந்தால் கூட அந்த மாவு அதில் போய் கரெக்டாக ஃபில் ஆகிடும். இப்போ மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, அந்த முந்திரி கொஞ்சம் தூவிக்கலாம். பார்க்கவே செமையாக இருக்குது பாருங்கள். பேக் ஆன பிறகு இன்னும் சூப்பராக இருக்கும். அவனை வந்துட்டு 230 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் 5 மினிட்ஸ்க்கு. ப்ரீ ஹீட்டு வரும்போது அந்த ரெட் கலரில் தெரியும் அந்த கம்பி. பாருங்கள், தெரியுது ரெட் கலராக. ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதை திறந்து அந்த கேக் மோல்டை அதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம் கேக்கை. நீங்கள் எந்த ஷேப் மோல்டு வேணாலும் எடுத்துக்கலாங்க. உப்பி வருது பாருங்கள் கேக்கு. வாசனையும் செமையாக இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்குங்க. கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை சூடாக இருக்கும், பார்த்து எடுங்க. டூத் பிக் வச்சு செக் பண்ணிக்கோங்க, ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். க்ளவுஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இடுக்கி இருக்கும், அதுலேயே அதை வச்சு எடுங்க. சூடாக இருக்கும். வாவ், சூப்பராக இருக்குது. இதை எடுத்துடலாம். சூடு ஆறின பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கத்தி விட்டு அந்த சுற்றி அப்படியே அந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்படியே பிளேட்டில் ஈஸியாக வந்துடும் அது. இப்போ அதை மாற்றிக்கலாம். அதை அப்படியே திருப்பிக்கோங்க.
இப்போ ஆறிடுச்சு, நம்ம பீஸ் போட்டுக்கலாம். சூப்பரான எக்லெஸ் கஸ்டர்ட் டூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெடிங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நிச்சயமா இந்த ரெசிபியை பார்த்துட்டு நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.